நாம கோவிலுக்கு போய் சாமிக்கு அர்ச்சனை செய்யும்போது, நம்ம பூஜை கூடையில கண்டிப்பா தேங்காய், வாழைப்பழம் இல்லாம போகவே மாட்டோம். அது சரி, அது எதுக்காக தேங்காய், வாழைப்பழம் மட்டும் பூஜையில் முக்கிய இடம் பெறுகிறது? அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? அப்படியே யோசிச்சு கேட்டா கூட, வாழைப்பழம் எல்லா சீசனிலும், எல்லா ஊர்களிலும் குறைந்த விலையில் கிடைக்கும். அதனால ஏழையாலயும் வாங்கி சுவாமிக்கு படைக்க முடியும். தேங்காய் முக்கண்களை கொண்டிருக்கிறதால அது சிவனின் அம்சம். ஆணவம், கன்மம், மாயை இது எல்லாம் உடைக்கும். அதனாலதான் தேங்காய், வாழைப்பழத்தை படைக்கிறோம் அப்படின்னு சொல்வாங்க. ஆனா அது மட்டுமே காரணம் இல்லைங்க. முதலில் வாழைப்பழம் பற்றி பார்க்கலாமா? மற்ற எந்த பழமாக இருந்தாலும் சாப்பிட்டு விட்டு கொட்டையை இருந்தால் அது மீண்டும் முளைக்கும். ஆனால் வாழைப்பழத்தை உரித்தோ முழுமையாகவோ வீசினால் கூட அது மீண்டும் முளைக்குமா? முளைக்காது. இது பிறவியற்ற நிலையாகிய முக்தியை காட்டுகிறது. என்னுடைய இறைவா, மீண்டும் பிறவாத நிலையை எனக்கு கொடு என வேண்டவே நாம் நமது கடவுளுக்கு வாழைப்பழம் படைக்கிறோம். அதேபோல் தேங்காய்க்கும் அந்த குணம் உண்டு. அது மட்டுமல்ல, தேங்காய், வாழைப்பழம் இரண்டும் நமது எச்சில் படாதவை. மாம்பழத்தை நாம் சாப்பிட்டுவிட்டு கொட்டையை போட்டால் அந்த விதையிலிருந்து மாமரம் உருவாகிறது. ஆனால் தேங்காயை சாப்பிட்டுவிட்டு ஓட்டை போட்டால் அது முளைக்காது. முழு தேங்காயிலிருந்து தான் தென்னை மரம் முளைக்கும். அதே போல வாழை மரத்திலிருந்து தான் வாழைக்கன்று வரும். பழத்தில் கொட்டை என்பது கிடையாது. அப்படி நமது எச்சில் படாத இவற்றை இறைவனுக்கு உகந்ததாக நமது முன்னோர்கள் படைக்கும் மரபினை உருவாக்கினார்கள். அதேபோல் நாமும் அந்த மரபினை பின்பற்றி வருகிறோம். இதுவே இந்து தர்மத்தின் தனி சிறப்பாகும். இது போலவே நாமும் நமது பாவங்களை எண்ணி மனம் வருந்தி வேண்டிக் கொள்ள வேண்டும். இதனால் நமது ஆன்மா தூய்மையாகி துன்பங்கள் ஒழிந்து மீண்டும் பிறக்காத நிலையை அடையலாம் என்பதே தேங்காய், வாழைப்பழம் நமக்கு உணர்த்தும் ரகசியம். எனவே நமது முன்னோர்கள் காரணம் இல்லாமல் ஒன்றும் தேங்காய் பழத்தை கடவுளுக்கு படைக்கவில்லை என்பதை நாம் உணர்வோம்.